பேய் படம் பேய் நாடகம்லாம் இல்ல, பேய் ஷோனால எங்களுக்குலாம் எப்பான்னு பயம் இருந்துரும். கோஸ்ட் ஷோ பண்ற ஹோஸ்ட் இருப்பாங்கல்ல, அது ரெண்டு எனக்கு ரோல் ஆயிருச்சு. அப்படி பண்ணக்கூடியவங்க வந்து அந்த வாய்ஸ் மாடுலேஷனே மாத்திடுவாங்க. இன்று பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகும்போது எங்களுக்கு பயமா இருந்துச்சு. ஸோ அதுல வந்து நாங்க பார்த்த ஒரு 4 ஷோ. எனக்கு வந்து அந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணவரும் சரி, அதுல இருந்த கோஸ்ட்டுகளும் சரி, பயமுறுத்தி விட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. ஜி டிவி இருக்கு இல்லையா, அதுல வந்து முன்னாடி நிழல்கள் ரவி வந்து நல்லா கோட் ஷூட் எல்லாம் போட்டு நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சி அவரும் வந்து என்னென்னமோ சொல்ல இதெல்லாம் உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி நமக்கு இதான் டாபிக்காவே இருக்கும். நம்ம அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு பேசுவோம் தெரியுமா, இப்படி சொன்னாடா வச்சாடா அப்படின்னு. இதுல வந்து ஒரு சம்பவம்லாம் நடக்கும். நைட் உட்காந்து இந்த ஷோவை பொத்திட்டு பயந்துட்டு பார்த்துட்டு நாளைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு எங்க அண்ணன் ஏரியாவில் இப்படி ஒன்று நடந்துச்சா, நான் பக்கத்துல கொய்யா பேசுறது பார்த்தேன், ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்து ஷோல இருக்கிறத கேட்டு பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி கதை விடுவோம். நீ வேற நம்ம ஸ்கூலே சுடுகாட்டுல தான் சரி நீ சொல்லு உனக்கு ஃபேவரட். இருங்க நான் இந்த வாட்டி நான் போயிடுறேன். இப்ப எனக்கு வந்து எனக்கு வந்து யூடியூப் சேனல்ல ஒருத்தர் பண்ணுவோம், அப்படி சிம்பிளி சரத்னு ஒருத்தர் இருப்பாரு. இது வந்து நிறைய பேர் ஆர்கியூ பண்ணீங்க அது உண்மை இல்ல பொய் அப்படின்னு, அதெல்லாம் தெரியல. எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான பேய் படம் பாக்குற ஃபீல் எப்படி இருக்கும், சோ அந்த ஃபீல் கொடுத்துரு. எனக்கு வந்து சிம்பிளி சரத் ரொம்ப அவர் பார்த்துட்டு இருந்தாருன்னா, நானா ஃப்ரம் உங்களோட ஸ்டார்டிங் வீடியோல இருந்து பயங்கர ஃபேன் நானு. நீங்க போட்ட ஃபர்ஸ்ட் vlog-ஆ இருக்கட்டும், அதுல இந்த திருச்சி சாதனா காத்து கருப்பு கலைன்னு வந்தாங்களா? திருச்சி இந்த வீடியோ நீ தான் எடிட் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன். போயிட்டே இருக்கு பெருசா. பட் ஆனா நம்ம தமிழ்ல பயம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு த்ரில்லர் வேணும்னா சிம்பிளி சரத் சேனலை பாருங்க. நீங்க சொல்லுங்க. நான் வந்து தேர்ட் ஐ, அதாவது 3வது கண் அப்படின்னு சொல்லி வேந்தர் டிவில டிஸ்கவரி சேனல்ல அப்படியா தேர்ட் ஐ 3வது கண் போயிட்டது. எனக்கு வந்து டிஸ்கவரி சேனல்ல வந்து ஒரு ஷோ வரும், அது எனக்கு கரெக்டா எந்ததுன்னு தெரியல. காஞ்சூரிங் படத்துல ஒரு இது காட்டுவாங்க தெரியுமா, அந்த அவங்க 2 பேரும் எட் அண்ட் லோரன் அவங்க வந்து பண்ற மாதிரிக்கு அந்த கான்செப்ட்லயே இருக்கு. அதுவும் பயங்கரமா இருக்கு. நான் டிஸ்கவரி சேனல்லாம் நைட் ஆனா கண்டிப்பா பாப்பேன். ஏதோ டிடெக்டர்லாம் கண்டுபிடிப்பாங்க, ஏதோ வச்சு மிஷின்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அசையுது, கேமரா ஆஃப் ஆகுது, கேமரா இது அடிக்குது. என்கிட்ட இருக்கு EMF மீட்டர், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் வச்சு பேய் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். ஈஸி ஸ்டூடண்ட்ஸ் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கு. இல்ல EIE இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணுவாங்க, நல்லா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாரு. அப்பப்ப நல்லா. அடுத்து வந்து இப்படியே எனக்கு வந்து 3வது கண் ஸ்டோரியாவே அப்படியே நிறைய இது மாதிரி தான் நிழல்கள் ரவி ஷோ பண்ணிருக்காங்களா, அந்த மாதிரி அந்த ஷோ வந்து கொண்டு போவாங்க. இந்த கடைக்கு போட்டி அந்த கடை திறந்தாங்க கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரே டைம்லயே போடுவாங்க சில நேரம். இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பதட்டத்தை பயத்தை ஏற்படுத்தின ஷோக்கள் நிறைய இருக்கு. உங்களுக்கு என்ன இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். பாய். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.